Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பிரசாந்த் டைரிஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வந்து ராயல் என்ஃபீல்டு வந்து பைக் எடுத்து 1000 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம வந்து பர்சனலாக என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம், வண்டியோட ப்ரோஸ் என்ன கான்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் வந்து சொந்தமாக 1000 கிலோமீட்டர் ஓட்டி என்னோட சொந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம கான்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம், நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். நெகட்டிவ் பாசிட்டிவ் நான் ரெண்டுமே சொல்கிறேன். ரீபானை பொறுத்த வரைக்கும், கிளாசிக் 350 ரீபானை பொறுத்த வரைக்கும் பழைய மாடலில் இருந்த ப்ராப்ளம் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி தான் இது வந்திருக்கு. பழைய மாடலில் நிறைய கஸ்டமர்ஸ் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் எல்லாம் மேக்ஸிமம் வந்து ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க. பட் அதுலேயும் நம்ம வந்து ஒரு ஓனராக ஒரு ஃபீல் பண்ணக்கூடிய சில ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு இருக்க பாசிட்டிவ்ஸையும் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மைலேஜ் தான். மைலேஜ் வந்து இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 30 to 35 தான் மேக்ஸ் சொல்லுவாங்க. ஷோரூமில் 38-40 வரும்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் நான் வந்து பார்த்த வரைக்கும் ஹைவேல 37 போச்சு. பட் சிட்டிலன்னு பார்த்தீங்கன்னா 32-33 தான் வருது. இப்போவும் ஒரு ஷெல்லில் வந்து இப்போது டேங்கை ஃபுல் பண்ணி மைலேஜ் வந்து சிட்டி மைலேஜ் நான் செக் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 3 பாயிண்ட் காமிச்சிட்ருக்கு. ட்ரிப் காமிக்கல. நான் அந்த இது முடிஞ்சது நான் தனியாக ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். மைலேஜ் என்னோடய செல்லோட மைலேஜ் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எந்த பெட்ரோல் பங்க்கில் என்ன மைலேஜ் டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நான் ஒவ்வொரு பங்க்லேயே அடித்து கூட நான் உங்களுக்கு மைலேஜ் டெஸ்ட் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஆனால் மைலேஜை பொறுத்த வரைக்கும் இந்த பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைனஸ் தான். ஆனால் ஒரு 350 cc பைக்கு, ஒரு 200 கிலோ வண்டி, 35 கிலோமீட்டர் மைலேஜுங்கிறது ஒரு ப்ளஸ் தான். ஏன்னா நார்மலாக ஒரு 150 cc பைக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45-50 தருதுன்னா, இந்த 350 cc 200 கிலோ வெயிட்டை தூக்கிட்டு நமக்கு வந்து 35-40 கொடுக்குறதே வந்து ஒரு பெரிய விஷயம் தான். அது வந்து மைலேஜ் கம்மின்னு சொல்ல முடியாது. இந்த பைக்கை வச்சு நமக்கு ஆப்டிமைஸ் பண்ணி ஒரு 35 வரைக்கும் மைலேஜ் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் கண்ணா பின்னாடி ஹீட் வரும் இன்ஜின்லேருந்து. அது ரைட் சைட் லெக்கில். நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன், பைக் வாங்கலாமா வேணாமா, இந்த பைக் வந்து வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக போட்டிருப்பேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹில் ஸ்டேஷனில் இருக்கவங்க, இந்த ஹிமாச்சல் அந்த ஏரியாவில் இருக்கவங்க, இல்லை ஊட்டி கொடைக்கானலில் இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த குளிருக்கு வண்டி எதமாக இருக்கும் அந்த ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால. பட் சென்னையில் இல்லை சிட்டி டிராஃபிக்குள்ளே நீங்கள் மதியானம் வெயிலெலாம் ஓட்டும் போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எரிச்சலாக தான் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்குங்க. மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்சிவ் தான். வண்டியோட ரேட்டு வந்து ரொம்பவே அதிகம். அது மட்டும் இல்லாமல் சர்வீஸ் காஸ்ட்டு, நாலாவது விஷயம் சர்வீஸ் காஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு பைக்கை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது அந்த ரேட்டுக்கும் இந்த ரேட்டுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸ்பேர் பார்ட்ஸோட ரேட்டும் அதிகம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூனிக்னஸே வந்து இல்லை. ஏன்னா இப்போ முன்னாடி வந்து நிறைய பேர் ராயல் என்ஃபீல்டு வச்சுருக்க மாட்டாங்க. இப்போ வந்து நிறைய பேர் வச்சுருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ராயல் என்ஃபீல்டுக்கான தனித்தன்மை வந்து இல்லை. ஆனால் ராயல் என்ஃபீல்ட்லேயே இப்போ நிறைய மாடல்ஸ் வந்துட்டு கலர் வைஸ் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. நம்மக்கிட்ட வந்து இப்போ வந்து டெசர்ட் சாண்ட் இருக்குது, சில பேர்கிட்ட மாஸ்க் இருக்கும், சில பேர் பிளாக் ஸ்டெல்த் பிளாக் வச்சுருப்பாங்க, சில பேர் கன் மெட்டல் கிரே வச்சுருப்பாங்க, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெட்டு க்ரீனு அந்த மாதிரி கலர்ஸில் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த யூனிக்னஸ் வந்து ராயல் என்ஃபீல்டு நிறைய கலர்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் வந்து ராயல் என்ஃபீல்டுன்னு ஒரு காமனாக பார்க்கும்போது நிறைய பேர் இப்போ வச்சுருக்காங்க. அந்த யூனிக்னஸ் நீங்கள் அதுக்காக நம்ம அந்த பைக்கை சூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து கண்டிப்பாக கிடையாது. யூனிக்னஸ்ங்கிறது இப்போ வந்து ராயல் என்ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் கிடையவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். மெயின்டெனன்ஸ் காஸ்ட் தான் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும். நீங்கள் சர்வீஸு, அதுக்கப்புறம் ஸ்பேர் பார்ட்ஸு, இப்போது நம்ம கூட முன்னாடியே செயின் லூப் பண்ணியிருப்போம். செயின் லூப் பண்ணுறதுக்கு எல்லாமே மெயின்டெனன்ஸ் தான். செயின் லூப் பண்ணுறதுக்கு முன்னாடி செயின் க்ளீன் பண்ணணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8,000-10,000 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு தடவை செயின் ஸ்ப்ராக்கெட்டை மாற்றணும். அதுக்கப்புறம் ஒரு 5,000 கிலோமீட்டர் 4,000 கிலோமீட்டருக்கு அப்புறம் ஆயில் சேஞ்ச் பண்ணணும், ஆயில் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணணும், ஏர் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணணும். ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெயிண்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணணும், கலரை மெயின்டைன் பண்ணணும். எல்லாமே யூனிக்கான கலரு. எல்லா கலருமே வந்து இப்போ நாம் வந்து எடுத்துக்கிறது மேட் ஃபினிஷ் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணலைன்னா அது கிளாஸ் ஃபினிஷாக மாறிடும், பளபளன்னு ஆயிரும். அந்த மேட் ஃபினிஷை பொறுத்த வரைக்கும் அந்த லுக்கு தான் நமக்கு வண்டியோட அந்த அட்ராக்டிவாக தூக்கி கொடுக்குறது. அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணி ஆகணும். நம்ம சீக்கிரமாகவே வந்து வண்டிக்கு PPF கோட்டிங் வந்து போட்டலான் இருக்கோம். அதுக்காக நிறைய ஷாப்பில் வந்து என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஏதாவது கேரேஜ் இருந்தால் சொல்லுங்கள். பட்ஜெட்டில் ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். ஆக்சுவலி நான் கேட்ட வரைக்கும் டேங்கு சைட் ஒர்க் பண்ணுறேன்றாங்க. மட்காட்டுக்கு வந்து பண்ண மாட்டோன்றாங்க. மட்காட்டுக்கு சேர்த்து பண்ணணும். நீங்கள் எதாவது இருந்தால் சொல்லுங்கள், நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பாசிட்டிவான விஷயங்கள் நான் வந்து இந்த வண்டியில் ஃபீல் பண்ண பாசிட்டிவான விஷயங்களை இப்போ வந்து நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ இந்த வண்டியில் இருக்க பாசிட்டிவான விஷயங்கள்லாம் பார்த்துடலாம். லாங் ரைடு. இப்போது லாங் ரைடை பொறுத்த வரைக்கும்
வண்டி அப்படியே சூப்பராக போகும். ரோட்டில் பொறுத்த வரைக்கும் அப்படியே வலிக்கிட்டே போகிற மாதிரி போகும். அது நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணி ஒரு சாட்டிஸ்ஃபைடாக ரைட் பண்ணுவீங்க. லாங் ரைடை பொறுத்த வரைக்கும் சிட்டியில் வந்து கடுப்பாகும், அது வேறு விஷயம். ஆனால் இது வந்து பாசிட்டிவாக பேசும்போது லாங்கில் ஓட்டுறதுக்கு இந்த வண்டியை நீங்கள் லவ் பண்ணி ஓட்டுவீங்க. அப்படி இருக்கும் அந்த வண்டி ஓட்டுறதுக்கு. அந்த வண்டியோட வெயிட்டும் ஃபீல் ஆகாது. எவ்வளோ தூரம் போனாலும் போயிட்டே இருக்கலாம்னு வைங்களேன். அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கும். நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா சீட்டை மட்டும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணோம். ஏன்னா நம்ம கொஞ்சம் ஒரு 50-60 கிலோமீட்டருக்கு மேலே வந்து ஓட்டும் போது லைட்டாக பேக் பெயின் வந்துச்சு. ஆனால் லாங் ரைடை பொறுத்த வரைக்கும் வண்டி வந்து, ஏன்னா அது க்ரூசர் பைக் இல்லையா, ஒரு 80-90 கிலோமீட்டர் வேகத்தில் நீங்கள் அப்படியே க்ரூஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா வண்டி சூப்பராக போகும். இது வந்து என்ன ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த வண்டியோட பவர் தான். 20 PS வண்டியோட மேக்ஸிமம் பவர். மேக்ஸிமம் டார்க் பார்த்தீங்கன்னா 27 நியூட்டன் மீட்டர் வந்து டார்க்கு. நீங்கள் சிங்கிளாக போனாலும் சரி, டபுள்ஸ் போனாலும் சரி, சிங்கிளாக போகும்போது என்ன ஸ்பீடில் க்ரூஸ் பண்ணிங்களோ டபுள்ஸ்லேயும் அதே ஸ்பீடில் க்ரூஸ் பண்ணிட்டு போகும். நீங்கள் சப்போஸ் வந்து ஏதாவது இன்னும் லக்கேஜ்லாம் வச்சுட்டு வெயிட் இன்னும் ஆட் பண்ணிங்கன்னா கூட அதே ஸ்பீடில் க்ரூஸ் பண்ணிட்டு போகும். அதுதான் அந்த வண்டியோட ஒரு ப்ளஸ்ஸே. எங்கேயுமே வண்டி திணறாமல் இழுத்துட்டு போகும். டாப் ஸ்பீடு தான் போகாதே தவிர லோ ஆர்பிஎம்மில் நல்ல பவரை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுவோம் வண்டியை பொறுத்த வரைக்கும். அதனால் வண்டி எங்கேயுமே எந்த திணறாது. நீங்கள் ஹில்ஸ் ரைட் பண்ணலாம், எந்த மாதிரி ஒரு டெரெயின்லையும் வந்து இந்த வண்டி வந்து ட்ரைன் பண்ணலாம். அடுத்து மூணாவதாக ஒரு பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் தான். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நான் கிளாசிக் 350 வந்து ஒரு ஹிமாலயன் அளவுக்கு இல்லை மீட்டியர் அளவுக்கு இல்லைனாலும் நல்ல கம்ஃபர்ட் கொடுக்க வேண்டிய வண்டி தான் இது. இதுவும் லாங் ரைடுக்கு வந்து சூட் ஆகும். நீங்கள் எவ்வளோ தூரம் வேணால் க்ரூஸ் பண்ணிட்டே போகலாம். இன்னும் கொஞ்சம் ஹீட்டு தான், அது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து கான்ஸில் சொன்ன மாதிரி. ஆனால் நீங்கள் தாராளமாக லாங் ரைடுக்கு கம்ஃபர்ட்டாக அந்த வண்டி ஓட்டு போகலாம். முன்னாடி வந்து நீங்கள் கொஞ்சம் ஹேண்டில் பார்லாம் கொஞ்சம் கர்வ் ஹேண்டில் பார்லாம் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா மேலே பிடிச்சிட்டிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம பாடி இருக்க மாதிரி இருக்கும். இன்னமும் கம்ஃபர்ட்டாக இருக்கும். இப்போ வர ரீபாண்டில் ஆல்ரெடி வந்து ஹேண்டில் பார் ஹைட் தான் பண்ணியிருக்காங்க. பட் வந்து நீங்கள் இன்னும் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். சீட் மேலே இன்னொரு சீட் கவர் கோட்டிங் போட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு ரைடிங்க்கு ஏற்ற மாதிரி லாங் ரைடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கோங்க. ஆஃப் ரோடு வந்து ரைடிங் பிடிச்சவங்களாம் ஹிமாலயன் சூஸ் பண்ணுவாங்க. பட் வந்து இந்த கிளாசிக்கை பொறுத்த வரைக்கும் ஆஃப் ரோடு ஆன் ரோடு ரெண்டுலேயுமே நம்ம ஓட்டலாம். பட் ஹிமாலயன் அளவுக்கு அடிச்சு நொறுக்கிட்டு சேத்துலலாம் இது பண்ண முடியாது. பட் ஆவரேஜான ஒரு ஆஃப் ரோடு மண் கல் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆவரேஜாக இருக்க இடத்துல தான் நம்ம எல்லாமே அப்படி தான் ஓட்ட போகிறோம். நம்ம வந்து ஜஸ்ட்டு இந்த என்ன சொல்கிறது அந்த ட்ராக்கு மாதிரி சேருலலாம் நம்ம வந்து ஓட்ட முடியாது. அதில் ஹிமாலயனையும் ஓட்ட முடியாது. ஜஸ்ட்டு வந்து என்ன ஒரு ஆஃப் ரோடில் வந்து சடன்னு போகும் ஹிமாலயன். பட் இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா ஆன் ரோடு ரெண்டுலேயுமே வந்து ஆவரேஜாக நான் ஒரு பர்ஃபார்ம் கொடுக்க வேண்டிய வண்டி தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வில்லேஜ் சைடாக இருக்கவங்க இல்லை வயல் அந்த மாதிரி வந்து மண்ணில் ஓட்டிட்டு போகணும் அப்படின்னு இருக்கவங்களுக்குலாம் கூட இந்த வண்டி நல்லா ஓடும். அடுத்து வந்து ஒரு லாஸ்ட்டாக ஒரு பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்கு வந்து இந்த வண்டி நல்லா சூஸ் ஆகும். வேறு எந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்கு யூஸ் ஆகாது. நம்ம ஃபேவரட் பைக் சொல்கிறேன், டாமினாராக இருக்கட்டும், ஹிமாலயனாக இருக்கட்டும், மீட்டியார் வந்து ஃபேமிலிக்கு சூஸ் ஆகும், ஹண்டர் இதுவாகும். ஹிமாலயன் வந்து நம்ம ஃபேமிலிக்கு வந்து பார்த்திங்கன்னா வயசான ஒரு தாத்தா பாட்டி அம்மாவோ வந்து ஏறி அந்த உட்காரத்துக்கு சிரமப்படுவாங்க. பட் வந்து கிளாசிக் அப்படி கிடையாது, ஃபேமிலிக்கு சூஸ் ஆகும். நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா லுக் வைஸ் நல்லா ஸ்டைலாக இருக்கும். ரீபானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோட 1000 கிலோமீட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன். எல்லாருக்கும் எங்கள் வீட்லேயுமே இந்த வண்டி வந்து அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. கலரும் பார்த்துட்டு என்ன பிளாக் கலர்னு சொன்னாங்க. இந்த கலரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நேரில் பார்த்ததுக்கப்புறம் அவங்க எதுவுமே சொல்ல. ஸோ மேக்ஸிமம் வந்து அந்த கான்ஸ்ன்னு சொன்னதெல்லாம் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய அளவுக்கு தான். ரொம்ப வந்து நமக்கு டிசப்பாயின்ட் பண்ணக்கூடிய கான்ஸ்லாம் கிடையாது. ஏன்னா வண்டியோட வெயிட் அதிகம், மைலேஜ் கம்மியாக கொடுக்கும், அது ஓகே தான், அது தெரிஞ்சு தான் வாங்க போகிறோம். ராயல் என்ஃபீல்டு வாங்குறோம்னு நினைக்கிறவங்க மைலேஜ் பற்றி யோசிக்கவே கூடாது. அப்படி இல்லைனாலும் 35ங்கிறது ஆவரேஜான மைலேஜ் தான், ஓகேவா. இப்போ எல்லாமே வர வண்டி எல்லாமே ஸ்கூட்டி முதல் கொண்டு 45 to 50 தான் வருது. ஹீரோ ஹோண்டா அந்த பிளாட்டினா பைக் தான் ஹையர் மைலேஜ் வந்து கொடுக்கக்கூடிய பைக்கு. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாம். இந்த ஒரு லுக்குக்காகவும் அந்த வண்டி ஓட்டுற ஃபீல்க்காகவும் அந்த ஒரு கம்ஃபர்ட்காகவும் நம்ம இந்த அமௌண்ட்டும் கொடுக்கலாம். எதை வேணால் சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். கண்டிப்பாக ராயல் என்ஃபீல்டு லவர்ஸ் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். உங்கள் ஒப்பீனியனை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ராயல் என்ஃபீல்டு வீடியோக்காக இல்லைனாலும் மற்ற யார் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருந்தாலும் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வந்து ட்ராவல் கண்டென்ட்டு இந்த மாதிரி பைக் கண்டென்ட் எல்லாமே போடுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். உங்களுக்கு ராயல் என்ஃபீல்டு பற்றி ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். அடுத்து இந்த ராயல் என்ஃபீல்டு பற்றி ஏதாவது வீடியோ வேணாலும் கேளுங்க, நான் அதையும் நான் வந்து கேப்சர் பண்ணி வீடியோ போடுறேன். அது வரைக்கும் எல்லாத்துக்கும் பாய். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ், பாய்.